அனைவருக்கும் வணக்கம். முக்தாரையும் திருச்சி சூர்யா அவர்களையும் நான் கம்பி எண்ணெய் வைக்காம விடமாட்டேன்னு சொல்லி அலிஷா அப்துல்லா அவர்கள் நேற்றைய தினம் தான் கண்ணீர் மல்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. இன்றைக்கு திருச்சி சூர்யா அவர்கள் கைது, முக்தாரை கைது பண்ண போகும்போது அவர் தலைமறைவு, இப்போ போலீஸ் வலைவீச்சு, இதான் இன்றைக்கான செய்தி. அலிஷா அப்துல்லான்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு அணியில் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்கள் தேசிய அளவில் ஒரு கார் ரேசரும் கூட. இவரினுடைய குழந்தைகள் குறித்து திருச்சி சூர்யாவும் முக்தார் அவரும் ரொம்ப ஆபாசமா பேசியிருக்காங்க. அந்த பிறப்பை குறித்தே ரொம்ப அவதூறா பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனையில வழக்கு பதிவு பண்ண உடனே உடனடியா திருச்சி சூர்யா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு விசாரணைக்காக. ஸோ இப்போ இதுல முக்தார் அவர்களை கைது பண்ணல, அவருடைய கைதை தடுக்கும் வகையில் பிசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே ஆளும் தரப்புக்கு அழுத்தம் கொடுக்கிறாருன்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இவர் எதுக்காக திருமாவளவன் எதற்காக முக்தார் அவர்களை கைது பண்ண விடாம தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. சவுக்கு சங்கர் அவர்களுடைய ட்வீட் உண்மை அப்படின்னா அதற்கு பின்னணி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கும் முக்தார் அவர்களுக்கும் ஒரு நட்பு இருக்கும். நீங்க எல்லா தலைவர்களை பேட்டி எடுக்கும் போதும் இந்த ரொம்ப எடக்கு முடக்க கேள்வி கேட்கறது, ரொம்ப அவர்களை ஒரு பர்சனலான விஷயங்களுக்குள்ள தோண்டி உள்ள போறது, அவர்களை சர்ச்சைக்குள்ள மாட்டி விடுற மாதிரியே கேள்விகள்லாம் கேட்பாரு. அதற்கான பதில்கள் அவங்க கொடுப்பாங்க சரியான முறையில். ஆனா அந்த பதில்கள் வராது. இவரோட கேள்வியும் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் தெரியாம திணறது மாதிரியும் எடிட்டிங்ல கரெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் நிறைய வீடியோ அவரோட வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த வகையில திருமாவளவன் அவர்களை பேட்டி எடுக்கும்போது ஒரு முறை கூட அது மாதிரியான கேள்விகளை கேட்டதே இல்லை. மாறாக திருமாவளவர்களுக்கு பேட்டி எடுக்கும்போது என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நீங்க ஏன் திருமணம் பண்ணிக்கல, நீங்க ஏன் பொது வாழ்க்கைக்காகவே உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க, இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் மட்டும்தான் இருக்கும். அப்பதான் நமக்கு தெரிஞ்சது, ஓ இவர் ஏன் திருமாட்டம் பண்ணி இப்படி கேட்க மாட்டேங்கிறாரு, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரியான கேள்விகள் இல்லையேன்ற ஒரு பார்வை. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கைது சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறார் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து. அதாவது தனியா கூட போய் சந்திக்கல, தனியா போய் சந்திச்சா கூட மரியாதை நிமித்தமா நம்ம எடுத்துக்கலாம். குடும்பத்தோட போய் சந்திக்கிறார். அந்த போட்டோ சமூக வலைதளங்களில் பதிவிடம் செய்யறாரு. அதுக்கப்புறமா தான் அலிஷா அப்துல்லா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்றைக்கு கைது நடவடிக்கை வரைக்கும் அது போயிருக்கு. இப்ப இதுல ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் அடிக்கடி வீடியோ போடுவாங்க. நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சீமான் குறித்து. அப்படி வீடியோக்கெல்லாம் போடும்போது இவர் கூட்டி அவங்க பேட்டி எடுத்தார். அதாவது பேட்டி எடுக்கும்போது தெரியும் இல்லையா, இப்ப தொடர்ச்சியா இவரோட சேனல்ல நீங்க இப்பவே பாத்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ இன்றைக்கு இப்போ நீங்கள் கடந்த வாரம் 10 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், தொடர்ச்சியாக சீமான் குறித்தான வீடியோக்களாக போட்டுட்டு இருப்பாரு. சீமான் இன்றைக்கு ஆளுங்கட்சியும் இல்லை, அவர் பேட்டியே கொடுக்குறதுல சொல்ல போனால் சமீபத்திலாம். ஆனாலும் சீமான் குறித்தான செய்திகள்லாம் வந்துட்டே இருக்கும். ஒன்லி சீமானுக்கு எதிரான செய்திகள் மட்டும்தான் அவர்கள் போடுவாங்க. அதில் கூட தப்பு இல்லை, ஒரு தலைவருக்கு எதிராக பேசக்கூடாதுலாம் கிடையாது, எப்படினாலும் பேசலாம். ஆனால் ஒரு ஆபாசமான தோணியில் கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்தி தான் அந்த வீடியோக்கு தம்ப்நெயிலே வைப்பாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயலட்சுமி அவர்களை வம்படியா சேனலுக்கு பேட்டி எடுக்க கூட்டிட்டு அவர்கள் நீங்க என்னெல்லாம் பேட்டியில பேசணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்து பேச வச்சு சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்பிட்டு இருந்தாரு. இதை ஒரு கட்டத்துல சீமான் அவர்களே என்ன பண்றாருன்னா உடைச்சு பேசிட்டாரு. தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுனீங்கன்னா நான் பேசினா எப்படி இருக்கும், அந்த பெண்ணை நான் இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றீங்களே, அது மாதிரி உங்க வீட்டில் உள்ள பெண்களை சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மனசு உடைஞ்சு அவரு ஒரு பேட்டியில பேசியிருப்பாரு. அதை நீங்களே கேளுங்க. முக்தார்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா கூட்டி வாங்க, இந்த பொண்ணை இது பண்ணிட்டாருங்கன்னு. நான் எதிர்க்கல, ஆமாங்க பண்ணிட்டாங்க, இல்லதானே வலிக்குதுல்ல இப்படி சொல்லும்போது எப்படி வலிக்குது? என்னடா நான் என்னமா அனாதை பையன் மாதிரி ஏதோ ஆதியில காட்டுல இருந்து இறங்கி வந்த மாதிரி, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு கூட்டம் இருக்கியா? சீமானுடைய இந்த பேட்டிக்கு பின்னாடி விஜயலட்சுமி அவர்களே முக்தாரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அப்படின்னா, என்னை இது மாதிரி திட்டமிட்டு கூட்டிட்டு சீமானுக்கு எதிராக என்ன இப்படிலாம் சொல்லி கொடுத்து பேச வச்சதே முக்தார் தாங்க அப்படின்னு அவர்கள் போட்டு உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர்கள் முக்தாரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவர்கள் திருப்பி பெங்களூருக்கே போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். இப்படி இல்லாம இருந்த ட்ராக் ரெக்கார்டா அப்போ அன்னையில இருந்து கூட அதுக்கப்புறம் அந்த ட்ராக்ல இருந்து மாறல. தொடர்ச்சியா கூப்பிட்டருடைய கெஸ்ட் எல்லாம் இது மாதிரியான கேள்விகளை கேட்கறது, ஆபாசமான கேள்விகள் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கு போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு தான் அது கைது நடவடிக்கை வரைக்கும் போயிருக்கு. நீங்க திமுக ஆட்சியில இன்னொரு விஷயமும் பண்ணாரு. காமராஜர் அவர்கள் தான் தமிழ்நாட்டிலே வாக்குக்கு பணம் கொடுக்கறது, லஞ்சம் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாரு. அவருடைய ஆட்சி காலத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊழல் எல்லாம் முதல் முறையா உருவாச்சுன்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு கருத்து உருவாக்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. அது பெரிய அளவுல எதிர்ப்பு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா, நாடர் சங்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா முக்தாருக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. முக்தாரை கைது செய், இல்லை எனில் திமுக ஆட்சியை புறக்கணிப்போம்னே சொல்லி அவர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க நாடர் சங்கம் சார்பா சென்னையிலே. அப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா முக்தார் அவர்கள் கைது செய்யப்படல. என்ன பண்ணாருன்னா, மாறாக மன்னிப்பு வீடியோ ஒன்று வெளியிட்டார். நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், காமராஜர் ஒரு பெரிய தலைவர் தான் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே மலுப்பலா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு. ஆனால் அதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கல. முக்தாரை கைது பண்ணுங்க, இல்லை திமுக புறக்கணிப்பும் நாங்கள் தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது அந்த புறக்கணிப்பும் நடந்திருக்குன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்படியாக முக்தார் அவர்களை கடந்த ஆட்சியில கைது பண்ணாமல் அவர்கள் பாதுகாத்தாங்க.
இதே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து இது மாதிரி அவதூறா பேசினாங்க அப்படின்னா உடனடியே கைது நடவடிக்கை பாயும். உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்காரு. நீதிமன்றத்தில் போயிட்டு இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க வந்து அவர் கைது பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனாலும் அவர்கள் வந்து கைது நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா அதே சமயத்துல காமராஜர் குறித்து பேசினதுக்கெல்லாம் இவருக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு அவர் கைது பண்ணி சிறையில் அடைக்கணும்னு நம்ம சொல்ல வரலாம். ஆனா எல்லாருக்கும் சமமா இருக்கணும். இப்போ இவரை பத்தி பேசினா ஒன்றும் செய்யாம இருக்காங்கன்னா அதே மாதிரிதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து பேசும்போது அவர்கள் அமைதியாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர விஷயம். எது எப்படியோ இப்போ இன்றைக்கு வந்து இப்போ தாவேக அரசு அதிகாரத்தில் இருக்கிறதுனால இவர்களுக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா திமுக ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா இவர் மீது இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ அதனால அந்த வகையில் அலிஷா அப்துல்லா அவர்களே வந்து தாவேக அரசுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் விசாரணையின் அடிப்படையில் இதனுடைய பின்னணி என்ன, அவர் எதனால் அப்படி சொன்ன, என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் நீதிமன்றத்திலேயோ இல்லை காவல் நிலையத்தில் சொல்லுவார் இல்லையா, அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வந்துக்கிட்டோம். ஸோ இந்த பிரச்சனை இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தாவேகாவினுடைய சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியினுடைய வேட்பாளர் அதியமான் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஒரு தகவலை போட்டு உடைச்சிடுறாரு. தாவேகா எதனால சேலம் மாவட்டத்துல இவ்வளவு பின்னடைவுல இருக்கு, சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் தோத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சேலம் மேற்கு தொகுதியில போட்டிட்ட லக்ஷ்மணன் அப்படிங்கிற வேட்பாளர் ஓட்டுக்கு 2000 கொடுத்துருக்காருங்க. அதனாலதான் நம்ம பேர் கெட்டு போச்சு. தாவேகாவும் வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது மக்கள் ஒரு மாற்று சக்தியா நம்மளை பார்க்க தவறிட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த டிவிக்குமே எக்ஸ்போஸ் பண்றாரு. சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தாரு, 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாள் டோட்டலா டேமேஜ் ஆச்சு. இது வந்து இந்த வீடியோ வெளியே வரும்னு அவர் நினைச்சிருக்க மாட்டாரு. வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சு. ஆனா இந்த வீடியோ இன்னைக்கு வந்து ஒரு ஆதாரமா இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி. இது கிட்டத்தட்ட தேர்தல் சமயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஓமலூர் தொகுதியில வாக்குக்கு 2000 பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பலரும் சமூக வலைதளங்களே பதிவு பண்ணியிருந்தாங்க. எப்போ தேர்தல் சமயத்திலேயே. ஆனா அன்றைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா அதை மறுத்தாங்க. இல்ல நாங்கள்லாம் வாக்குகளுக்கு வந்து பணம்லாம் கொடுத்ததே கிடையாது, அதெல்லாம் திமுக மட்டும்தான் பண்றாங்க, நாம பண்ணலன்னு சொன்னாங்க. ஆனா சில பத்திரிகையாளர்கள் உறுதிப்படுத்திய செய்தி தான் அது. இன்றைக்கு வந்து அது ஆதாரப்பூர்வமா அம்பலமாயிருக்கு. ஏன்னா தாவேகா ஒரு போட்டியிட்ட வேட்பாளரே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பொய் சொல்லணுன்ற தேவையில்லை இல்லையா. ஸோ தாவேகாவும் சில தொகுதிகளில் திமுக மாதிரி எல்லா தொகுதியிலும் இவர்கள் பணம் கொடுத்தாங்கலாம் இல்லை, கோடியா இறக்கி மக்களோட வாக்குகளை வந்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்கலாம் இல்லை. பல தொகுதிகளில் மக்களாக விருப்பப்பட்டு தான் விசிறுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனாலும் சில தொகுதிகளிலையும் தாவேகா வாக்குக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு தூய சக்தி நாங்கள் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிற அளவிற்கு டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு தூய சக்தி அரசியல் களத்துல இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதே மாதிரி திருநெல்வேலி தொகுதியிலையும் RS முருகன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பணம்லாம் கொடுத்ததா செய்திகள்லாம் வந்துச்சு. ஸோ அதையும் அந்த டிவிக்கு உள்ள நபர்கள்ட்ட கேட்டதான் நமக்கு வந்து உறுதிப்பட சொல்ல முடியும். ஆனா இந்த மாதிரி செய்திகளுக்கெல்லாம் பின்னாடி ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து இன்னைக்கு நமக்கு புரிய வைக்குது. ஸோ அதனால விஜய் அவர்கள் வந்து அதிமுக குறித்து விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது அவர்கள் பண்ணக்கூடிய அதே தவறை வந்து தாவேகாவும் அரசியல் காலத்துல இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் தான் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. இப்போ தாவேகா வந்து இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஸ்ட்ராங்கா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது அவர்களுக்கு அரசியல் காலத்துல பெரிய அளவில் பலன் அளிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா கடந்த ஆட்சியார் இருந்த திமுக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுடைய எதிரி எல்லாமே பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அது அப்போ நேஷனல் லெவல்லையும் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு, ஸ்டேட் லெவல்லையும் மக்கள்கிட்ட ஒரு பூச்சாண்டி மாதிரி காட்டி அவர்கள் வாக்குகளை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தாவேகா என்ன பண்றாங்கன்னா இன்றைக்கு அதிகாரத்தில் இல்லாத திமுக, அதாவது என்றதான் திமுக வந்து ஒரு ஆண்ட கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவு. இன்றைக்கு வந்து பவர் கட்டு காரணம் திமுக சொன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு காரணம் திமுகனா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து மாதம் 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க முடியாம போறதுக்கு காரணம் திமுகன்னு விஜய் அவர்கள் சொன்னாலுமே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அதான் உங்ககிட்ட நாங்கள் ஆட்சியை கொடுத்துட்டோம்ல, அதான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்ல, நீங்க சரி பண்ணுங்க அப்படிங்கிறது அவர்களுடைய கேள்வியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து இது மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்காம தீர்வுகளை நோக்கி நகரணும். ஆனா இவர் வந்து திமுகவையே திருப்பி இந்த பக்கம் விமர்சிக்கும் பொழுது மக்கள் கொஞ்சம் மனசு மாறுறாங்க. என்னன்னா என்ன இவங்க இப்பவும் திமுக மேலே விமர்சனம் வைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து வருது. இது அடுத்து வரப்போற இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல்களையும் பெரிய அளவில் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா இப்போ திருச்சி கிழக்கே நம்ம எடுத்துப்போமே, கிட்டத்தட்ட அந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசம் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 25,000க்கும் மேல வாக்கு வித்தியாசத்துல தான் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது திருச்சி கிழக்குல இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்போ இப்படி ஒரு தொகுதியில மறுபடியும் வந்து தாவேகா சார்பா ஒரு வேட்பாளர் போட்டியிடும் போது அந்த வாக்கு வித்தியாசத்தை விட அதிகப்படியான பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாதான் மக்கள் வந்து கொடுத்த தீர்ப்புல உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம். அந்த வாக்கு வித்தியாசம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வருது இல்ல கொஞ்சம் குறையுது அப்படின்னா கூட
அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இப்பவே ஆரம்பிச்சதுக்கான ஒரு அறிகுறியா தான் இருக்கும். இப்போ ஆட்சி அமைச்சு 1 மாத காலம் தான் ஆச்சு. இன்னும் வந்து தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னொரு 2 மாத காலங்கள் 3 மாத காலங்கள் ஆகும். அதுக்குள்ள வந்து தாவேக்கா அரசுக்கு எதிராக மக்கள் எல்லாம் கொந்தளிக்க போறாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆனால் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து நாம வந்து ஒரு ஸ்கேலா வச்சுக்கலாம். இந்த இடைத்தேர்தல்கள்ல கண்டிப்பா ஆளுந்தல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ உடனடியாக இப்போ தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஓராண்டுல தான் வருது. இன்னும் வந்து தாவேக்கா கிட்ட 5 ஆண்டுகள் இருக்கு ஆட்சி. ஸோ அப்பதான் வந்து மக்களுக்கான ஒரு மனநிலை எல்லாம் வந்து மாறும். உடனடியா வந்து மக்கள் மாற்றலாம் வாக்கு செலுத்த மாட்டாங்க. இருந்தாலும் தாவேக்கா மீது மக்கள் எந்த அளவிற்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு விருப்பத்தில் இருக்கிறாங்க, இல்ல ஒரு எதிர் மனநிலை இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால அளவிட்டு பார்க்க முடியும் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் மூலமா. ஸோ கிட்டத்தட்ட அவர்கள் எந்த மாதிரியான வேட்பாளர்கள் வந்து போட போறாங்க, மறுபடியும் வந்து ராஜினாமா செய்த அதே அதிமுகவில் வந்து எம்எல்ஏக்களுக்கே பல தொகுதிகளை வந்து தாவேக்கா வந்து வழங்கினாங்க அப்படின்னா நிச்சயமா அது மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தும். மக்கள் எதிர்க்கணும். மக்கள் எதிர்ப்பாங்களா இல்லையா, இல்ல மறுபடியும் மக்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்களா, அதே வேட்பாளருக்கு அரசு பணத்துல தேர்தல் நடத்தி மறுபடியும் அவங்களே ஜெயிக்க வைக்கிறதுக்கு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா மக்களை வந்து யாருமே கணிக்க முடியல இல்லையா. ஆனால் பொறுத்திருந்தா பார்க்கணும். இதுல அம்பாசமுத்திரம் தொகுதியிலேருந்து ராஜினாமா பண்ண எம்எல்ஏ இசக்கி சுப்பையா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து தாவேக்காவில் இருந்தாதான் என்னால மக்களுக்கு நல்லது கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார். இந்த தொகுதிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியுங்கிறார். இங்க நமக்கு ஒரு கேள்வி வருது, அதிமுக சார்பா வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதிக்கு தாவேக்கா அரசு பாரபட்சத்தோடு நிதி ஒதுக்குமா, அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு தாவேக்கா அரசு உரிமை மறுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. நீங்க அப்படி ஆள் பார்த்தா நீங்க நல்லது பண்ணுவீங்க, எங்கெல்லாம் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் தான் நாங்க நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பாரபட்சம் பார்த்து தாவேக்கா தலைமையோ தாவேக்கா அரசோ வந்து செயல்படுது அப்படின்னா அதுவே ஒரு தவறான போக்கு தானே. அப்ப அதை கண்டிக்கணுமே தவிர நான் கட்சி மாறிடுறேன், நான் இங்க இருந்து அங்க வந்து மக்கள் பிரதிநிதியா மாறிடுறேன், அப்பதான் தொகுதிக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னா இதுல என்ன சொல்ல வருதுன்னா, தொகுதிக்கு நல்லது பண்றதுக்காக நீங்க இங்க போல, உங்களுக்கு நீங்க நல்லது பண்ணிக்கிறதுக்காக, நீங்க அமைச்சராகிறதுக்காக இல்ல முக்கியமான பொறுப்புகளை வாங்குறதுக்காக போறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. அப்படியே மாறா வந்து என்ன பண்ணீங்கன்னா, தொகுதிக்கு நல்லதுக்காக நான் போறேன், நான் தாவேக்காவே இருந்தா மட்டும்தான் எனக்கு டிவிக்கு கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ்லாம் என் தொகுதிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு தவறான உதாரணம், ஒரு தவறான போக்கு. அதையும் நம்ம பதிவு பண்றோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் களம் எந்த மாதிரி இருக்கு, இடைத்தேர்தல்களில் ஒரு கட்சியும் எந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ட்டு. நன்றி.